Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I'm going to explain one of the most useful and very important part in 10th standard science first edition test model question paper and also 5 district question papers. இன்னைக்கு நம்ம 10th சயின்ஸ்ல இப்போ நடந்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்டோட மாடல் கொஸ்டின் பேப்பரும் அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச சில டிஸ்ட்ரிக்ட்ல சயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கீங்களா அதோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸ்ல இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பரும் அண்ட் ஆல்சோ நடந்து முடிஞ்ச பல டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் நடந்து முடிஞ்ச அந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் நீங்க சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கேட்டதான் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்றோம். எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கிரியேட் பண்ணலப்பா, நமக்கு கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் தான் அப்லோட் பண்றோம். நான் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸ்ல இதுக்கு முன்னால மாடல் கொஸ்டின் பேப்பர் தனியா வந்து நாமளா கிரியேட் பண்ண மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாத நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டில ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து லாஸ்டா முடிஞ்ச ஹாஃப் இயர்லி வரைக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்ல பாருங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே செப்பரேட்டா நம்ம மாடல் கொஸ்டின் போட்டிருக்கோம். அண்ட் ஆல்சோ 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ், 10th இங்கிலீஷ்க்கு வந்து கம்ப்ளீட்டா எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியலும் அண்ட் ஆல்சோ வந்து எப்படி நம்ம எளிமையா மார்க் வாங்குறதுக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, எக்ஸாம்பிள் இப்போ நான் டீடைல் பேராகிராஃப் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற பேராகிராஃப் எழுதினா ஃபுல் மார்க் கிடைக்குமா சார் இங்கிலீஷில் நம்ம போட்டோம்? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா முதல்ல நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்லையும் சொல்கிறோம் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு ரொம்ப தெளிவாக சொல்லி அதை யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, எகைன் அண்ட் எகைன் இந்த வீடியோ யாரோ ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லான கான்செப்ட்ல தான் நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் நம்ம போய் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சயின்ஸ்க்கான ரூட் வேர்ட் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ரூட் வேர்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த லெசனுமே நம்ம டிஃபரன்ஷியேட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கொடுத்துருக்கான அந்த கொஸ்டின் தரவா படிக்கும் பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ அது எல்லாமே இந்த கொஸ்டின் பேப்பர் அப்ளிகேஷனா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 10th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 5 டிஸ்ட்ரிக்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆல்சோ இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ரிவிஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சயின்ஸ் பொறுத்த 75 மார்க்ஸ் தான், 100 மார்க்ஸ் கிடையாது. ஏன்னா 25 மார்க்ஸ் ப்ராக்டிகல் கம்பேரிசன் உங்களுக்கு தெரியும். ஃபுல் போர்ஷன் இதுல வந்து 1 to 12 வந்து 1 மார்க். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எகைன் சொல்றேன், நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் டேஸ்ல கொஸ்டின் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுல நம்ம ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் கோ த்ரூ பண்ணலாம். இதுல கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே புக் பேக்னு சொல்லும் போது முதல்ல சூஸ், ஃபில்லப்ஸ், மேட்ச் எல்லாமே படிச்சீங்கன்னா தான் சரியா வந்து நம்ம 1 மார்க் ஆன்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல 1 மார்க் ஆன்சர் பண்றது ஃபர்ஸ்ட் புக் பேக் படிச்சுட்டு நெக்ஸ்ட் 6 பிடிஏ கொஸ்டின் நம்ம ஜென்ரலாவே சொல்ல 6 பிடிஏ கொஸ்டின் நீங்க தரவா கோ த்ரூ பண்ணீங்கன்னாவே மேக்ஸிமம் அதுக்கு 1 மார்க் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா சில 1 மார்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாமிட்டிங் சென்டர் இஸ் லொகேட்டட், இதுல நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். அந்த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. which சாஃப்ட்வேர் யூஸ் டு கிரியேட் அனிமேஷன் கிரியேட் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண சொல்லிட்டு. சோ இது எல்லாமே இதுல வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய. சோ கொஸ்டின் நம்பர் 1 to 12 வந்து ஸ்னான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் கேட்டகரி. நெக்ஸ்ட் பார்ட் 2 பாருங்க. 2 மார்க் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். 13th ஒன் மார்க் தி கரெக்ட் சாய்ஸ். இதுல வந்து ஆன்சர் எனி 7 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22 இஸ் கம்பல்சரி. அப்ப கொஸ்டின் நம்பர் 30 to 13 இருந்து 21 வரைக்கும் இருக்க கொஸ்டின்ல இருந்து 6 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 22 கம்பல்சரி. இதுல ஃபர்ஸ்ட் வந்து அசெஷன் the recent book back வந்து கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் 13. 14 பாருங்க. explain why the ceiling of Congress are இந்த கொஸ்டின் நம்மளுடைய சேனல்ல நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். if false given the correct statement, true or false, false னா அதுக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ண சொல்லுங்க. இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ ஓவராலா இந்த கேட்டல கொஸ்டின் நம்பர் 1 to 12 இருக்க 1 மார்க்கும் நெக்ஸ்ட் 13, 14, 15 வந்து இல்ல 2 மார்க் கேட்டகரி. ரிமைனிங் கேட்டகரி நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் வாங்க. சோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லிருக்கோம். 10th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். சோ எகைன் இது சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லெசன்லயும் இருந்தாலும் டிஃபரன்ஷியேட்டும் அதே மாதிரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அதே மாதிரி பார்த்தா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபங்க்ஷன், சிமிலாரிட்டிஸ், இந்த ரூட் வேர்ட்ல வர கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 16 ஃபில் அப்ஸ் கேட்டிருக்கோம். அதே மாதிரி கொஸ்டின் 17 why is the color of blood red? why is the color of blood red? நமக்கு எது ஹீமோகுளோபின்ன்ற பிக்மெண்ட் இருக்கிறதுனால. 18th one name the gaseous plant hormone, discuss its two important different action in plants. Next question number 19 வந்து பார்த்தா மேட்ச், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் இதுமே நமக்கு. question number 20 வந்து ஸ்டேட் தி அப்ளிகேஷன் ஆஃப் DNA fingerprinting technique, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதுல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தி ஃபாலோயிங் அப்ரிவேஷன் BMI, AID, AIDS, HIV,
acute immune defense system, human immunovirus சொல்றோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் நம்பர் 22 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்மா கொடுத்துருக்கோம். ஸோ இது ஓவராலாக கொஸ்டின் நம்பர் 13ல இருந்து 22 வரைக்கும் இருக்க கொஸ்டின் வந்து 7 கொஸ்டின் அட்டன் 6 கொஸ்டின் நம்பர் 13ல இருந்து 21 வரைக்கும் 6 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 22 கம்பல்சரி அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் 3 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 23ல இருந்து 32 வரைக்கும். அப்போ கொஸ்டின் நம்பர் 23ல இருந்து 31 வரைக்கும் கொஸ்டின்ல இருந்து 6 கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 32 வந்து கம்பல்சரி. இதுவுமே சம் தான் கொடுத்துருக்காங்க. 23rd give the application of universal laws of gravitation. Most important, give any 4 use of radioisotope in the field of medicine. Next, write a short note of saturated solution and unsaturated solution. Next, arrive at systematically IUPAC name comparison பண்றோம். Explain the male reproductive system of the rabbit with a label tag. இது எல்லாமே நம்மளோட GR success. இதுக்கு முன்னால important question போட்டுருக்கோம் பாருங்க. Classify neurons based on structure. Next, question number 20, explain gynosium of the flowering plant. Next, question number 30, explain chromosome types based on the position of the centromere. Question number 31, define ethnobotany and write its fund. இந்த question most important, நிறைய டைம் கேட்டிருப்பாங்க எக்ஸாம்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் against 23ல இருந்து 31 வரைக்கும் இருக்க கொஸ்டின் வந்து 6 கொஸ்டின் அட் பண்ணிட்டு கொஸ்டின் நம்பர் 32 வந்து கம்பல்சரி இதுல வந்து சம் மார்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின். 7 மார்க் கொஸ்டின் பாருங்க, நம்ம எய்தர் சாய்ஸ் தான். Answer all the question. Question number 33 பாருங்க, derive the ideal gas equation, define 1 kilocalorie. ரொம்ப most important ideal gas equation 1 calorie. ரெண்டுமே இல்ல இந்த கொஸ்டின். What is an echo? State 2 conditions necessary for the hearing an echo. Next, what are the medical application of echo? அதுக்கப்புறம் how can you calculate the speed of the sound using echo? So இது எல்லாமே either choice question. Question number 33 physics ல எடுத்துருக்கோம். chemistry ல இருந்து என்ன எடுத்துக்கணும்னா, explain the method of preventing metal corrosion. Name the acid that renders aluminum passive. Why? இல்ல அதுக்கப்புறம் வந்து identify the bond. இது வந்து பாத்தீங்கன்னா identify the bond between H and F in the HF molecule. இல்ல இந்த question difficult. Explain the factors influencing the rate of reaction. Most important question. If the pH of solution 4, what is the pOH? அப்ப pH plus pOH equal to 14 subtract பண்ணி போட்டா போதும். இது question 34. Question 35 பாருங்க, பயாலஜில differential aerobic and anaerobic respiration. இது A question. B question, why are the factors affecting the photosynthesis? ஏன் வந்து பாத்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் நமக்கே தெரியும், சன்லைட் அதே மாதிரி குளோரோஃபில் பிக்மெண்ட் இருந்தாலும் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இல்ல இந்த क्वेश्चन எனாமரேட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். சோ இந்த क्वेश्चन எய்தர் ஆச்சஸ் தான். சோ இந்த क्वेश्चन பேப்பர் வந்து லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். क्वेश्चन நம்பர் 1 to 12 வந்து 1 மார்க், 13ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 22 வரைக்கும் 2 மார்க், 23ல இருந்து 32 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் क्वेश्चन, 33ல இருந்து 35 வரைக்கும் இது வந்து பார்த்தா 7 மார்க் क्वेश्चन. சோ இந்த क्वेश्चन பேப்பர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் क्वेश्चन மாதிரி. வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பேப்பர் பார்க்கலாம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பல டைம் சொல்லிருக்கோம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து லாஸ்டா முடிஞ்ச ஆஃப் இயர்லி வரைக்கும் क्वेश्चंस ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு பிடிஏ क्वेश्चंस மார்க் பண்ணிட்டு படிங்க. கண்டிப்பா நீங்க எளிமையா ஆன்சருங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 1 மார்க் क्वेश्चन பேப்பர் வந்து இதுலயுமே பார்த்தீங்கன்னா क्वेश्चन 1 to 12 வந்து 1 மார்க் கேட்டகரி தான். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய 1 மார்க் ரிப்பீட் ஆயிருமே இருக்கும். சோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னா வேர்ல்ட் நோன் பைகாடேஸ் அப்சோடான் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட சேனல்ல நிறைய இந்த எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் நமக்கே தெரியும். இது எசென்ஷியல் பார்ட் எதுன்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது 1 மார்க் क्वेश्चन 1 to 12. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 30ல இருந்து 22 வரைக்கும் 2 மார்க். அதல வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா क्वेश्चन நம்பர் 13ல இருந்து 21 வரைக்கும் இருக்க क्वेश्चन இந்த क्वेश्चन பேப்பர்ல 2 மார்க். இதுல வந்து 6 क्वेश्चन நம்பர் 22 வந்து கம்பல்சரி. சோ இதுல வந்து டிஃபைன் இனர்ஷியா, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். why is the tungsten metal used in the bulbs but not in the fuse wires? Next question 15, when and where was the first nuclear reactor built? Question number 16, give any 2 examples of heterodiametic molecules. Question number 17, what is rust? This is the most important question. Name the simplest ketone. This is most important. Why is the teeth of rabbit is called a heterodon? இதெல்லாம் இந்த क्वेश्चनல வந்து பாரு ரஸ்ட்ல நிறைய ரிப்பீட் ஆன क्वेश्चन தான். சோ ஓவர் இந்த கேட்ல 1 மார்க் 12 क्वेश्चनம். क्वेश्चन நம்பர் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन 13ல இருந்து 19 வரைக்கும் இருக்க क्वेश्चन பேப்பர் இதல கேட்டிருக்கோம். again and again சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் சில ரூட் வேர்ட் சொல்றாங்க. அந்த ரூட் வேர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டிஸ்டன்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃபர், ஃபங்க்ஷன்ஸ். அந்த இந்த இதுல ஆரம்பிக்கிற क्वेश्चन கண்டிப்பா படிக்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரியில நம்ம பார்க்கலாம் ரிமைனிங் 2 மார்க். டிஃபைன் ஜெனடிக் இன்ஜினியரிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அதே மாதிரி how are e-wasting generated? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 22 வந்து கண்டிப்பா pH வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த எக்ஸாம்ல முடிஞ்ச pH வந்து ரொம்ப எப்படி எளிமையா கால்குலேட் பண்ணி சொல்லிட்டு நம்ம கிளாஸ் எடுத்து நம்மளோட சேனல் GR660ல அப்லோட் பண்றோம், யூஸ் பண்ணிக்க. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் பார்ட் 3ல வாங்குறது பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 23ல இருந்து 32 வரைக்கும் கொடுத்திருக்கேன். 23ல இருந்து 31 வரைக்கும் क्वेश्चन 6 क्वेश्चन. क्वेश्चन நம்பர் 32 கம்பல்சரி பண்ணணும். அப்ப 23 பாருங்க நம்ம சொன்ன ரூட் வேர்ட் distinguish between ideal and real gas. Next question number 24, what is mean by electric current? Name and define its unit, most important. 25, define one tangent, give the functions of the control rods in the nuclear reactor. Next question 26, what is
molar volume of a gas. Write the different types of isotopes of oxygen and its percentage abundance. Question number 27. Define combination reaction. Give one example of exothermic reaction. Exothermic, endothermic comparison. 28 on the dry structure of the axomus. What is the respiratory question? Most important question number 20. Enumerate the function of blood. Namakke padikkumbodhu the question most important. What are the advantages? Adukku 30th question most important. What are the advantages of using biogas? Idume most important question தான். Next வந்து question number 32 வந்து பாத்தீங்கன்னா சம்மா கொடுத்திருக்காங்க. So next part third final category வந்து பாத்தீங்கன்னா 7 mark question. அதுல A question differentiate the eye defects myopia and hypermetropia. இதுமே most important. Write any two application of concave lens, convex lens comparison பண்ணுவோம். இல்ல இந்த question difficult ஆனா what do you understand by the term ultrasonic vibration? State the three uses of ultrasonic vibration. Name the three animals which can hear ultrasonic vibration. இது எல்லாமே physics ல கம்பேர் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில வந்து பாருங்க, இது first class sum. Second one, the most important question, derive the relations between relative molecular mass and vapor density. Most important question solve. இல்ல இந்த question difficult இருக்குனா obviously ethanol manufacturing process சொல்லுங்க explain. ரொம்ப most important question. இது chemistryல ethanol வந்து எப்படி வந்து prepare பண்ற question most important. Biology ல write a neat label diagram, explain the structure of neuron. இதுமே most important question. Suggest the measure to overcome the problems of alcoholics. So இதுல கேட்டிருக்க எல்லா क्वेश्चनமே most important. ஏன்னா இதுல பாருங்க அந்த ரூட் வேர்ட் வச்சு நிறைய क्वेश्चन ஃபங்க்ஷன்ஸ், அது டிஃபரன்ஸ், லிஸ்ட் அவுட், ஸோ இது மாதிரி ரூட் வேர்ட்ல இருக்க क्वेश्चन கேட்டிருப்பாங்க. சயின்ஸ் நம்மளோட சேனல் ஜிஆர்சிஎஸ்ல ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து ஆஃப் ஃபெயில் வரைக்குமே நம்ம எப்படி ரொம்ப எளிமையா அந்த ரூட் வேர்ட் வச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரூட் வேர்டை கோ த்ரூ பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த क्वेश्चन பேப்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 5 டிஸ்ட்ரிக்ட் क्वेश्चन பேப்பர். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த क्वेश्चन பேப்பர் வந்து ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர் பார்க்க போறோம். ஸோ தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர், ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन பேப்பர் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர். இந்த தமிழ் மீடியம் क्वेश्चन பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1 to 2 ல இருந்து 1 மார்க். நமக்கு இது மின்னாற்றலின் அலகு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஒளிச்செறிவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவினை. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடியதான். அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை, இதுவுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புக் பேக்ல வந்து பாலிபேஜா என்ற நிலை டேஸில் காணப்படுகிறது. இதெல்லாம் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். ஸோ 1 to 12 வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 13ல இருந்து 22 வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 13, 14 வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. எகைன் சொல்றேன், நீங்க தமிழ் மீடியம் வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து நான் பல டைம்ஸ் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கேன் சார். தனித்தனி கொஸ்டின் பேப்பர் வரும். தனித்தனி கொஸ்டின் பேப்பர் வராதுப்பா, ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் வரும். பப்ளிக்ல கம்பேரிசன் மேல தமிழ்ல கொடுப்பாங்க, வந்து கீழே வந்து அது டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் கொடுக்கும். சில நேரத்தில் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அதை டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல கொடுப்பாங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் 15 வந்து சரியா தவிர ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கொஸ்டின் நம்பர் 16 வந்து ஃபில்லப்ஸ் கோடிட்டிடம். கொஸ்டின் நம்பர் 17 வந்து ரத்தம் சிவப்பாக இருப்பதற்கு, ரத்தம் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு. இது வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் வருஷம் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் நம்பர் 15ல இருந்து 20 வந்து 22nd வந்து கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சம்மா கொடுத்துருங்க. 20வது கொஸ்டின் மோஸ்ட் டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் நடைமுறை பயன்பாட்டை எழுதுக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 23ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் 6 கொஸ்டின். 32வது கொஸ்டின் கண்டிப்பா பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டை விவரி. மருத்துவத்துறையில் கதிரிக் ஐசோட்டோமி எது, பயன்கள் எது 4 எழுதுக. குறிப்பு வரிக தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பயாலஜில, சாரி கெமிஸ்ட்ரியில கம்பேரிசன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் அதே கொஸ்டின் நம்பர் 29 பூக்கும் தாவரத்தில் சூழக அமைப்பு விவரி. இதுவே முக்கியமான கொஸ்டின் தான். சென்ட்ரோமியர் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம் வகைகளை விவரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 32வது கொஸ்டின் வந்து சம்மா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பகுதி 4ல வந்து 7 மார்க் கொஸ்டின் பாருங்க. 33வது கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். நல்லியல் வாயு சமன்பாட்டை தருவி 1 கிலோ கலோரி வரையறு. அல்லது எதிரொலி என்றால் என்ன, எதிரொலி கேட்பதற்கான 2 நிபந்தனைகளை கூறு, எதிரொலியின் மருத்துவ பயன்களை கூறுங்கள், எதிரொலியின் பயன்படுத்தி ஒளியின் திசைவேகத்தை காண்க. இது 33வது கொஸ்டின். இல்ல 34வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில உலோக வருமானத்தை தடுக்கும் வழிமுறைகள் யாவை. எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும், ஏன், HF மூலக்கூறு உண்டான H மற்றும் F இடையே பிணைப்பு. இல்ல இந்த கொஸ்டின் ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகளை விளைக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஒரு வினை இது வந்து pH plus pOH 14ல சப்ட்ராக்ட் பண்ணி போட்டா போதும். 35வது கொஸ்டின் பயாலஜில வேறுபடுத்துக காற்றுள்ள சுவாசம், காற்றுள்ள சுவாசம், காற்றுள்ள சுவாசம். இது ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். கொஸ்டின் நம்பர் அதிலே பி கொஸ்டின், அதிலே வந்து ஒளிச்சேர்க்கை பாதிக்கும் காரணிகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்ல வந்து காடுகளின் முக்கியத்துவம் சொல்லு. இது வந்து ஆல்ரெடி பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினோட தமிழ் வருஷம் தான். ஸோ ஓவராலா இது வரைக்கும் 3 கொஸ்டின் பார்த்திருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சயின்ஸ் நான் திருப்பி சொல்றேன்ப்பா,
நீங்க புக் பேக் இருக்க கொஸ்டினை நீங்க வந்து முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் முடிஞ்சோன்னா எஃப்னு குறிச்சிங்க. கோட்டேலி நெக்ஸ்ட் கோட்டேலி கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு லெசன் வைஸா குறிக்குமா கியூன் குறிங்க. ஆஃப் டெய்லி வரும்போது எச்னு குறிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பண்ணி எஸ் முடியும். ஸோ இந்த கொஸ்டின்லாம் குறிச்சிட்டே வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் 3 ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் மார்க் பண்ணி குறிச்சிங்கனாவே இந்த கொஸ்டின்ஸை நீங்க தரவா படிச்சிங்கனாவே ரொம்ப எளிமையா மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். இந்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்படியே ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணிக்கலாம். 1 to 12 வந்து நமக்கு தெரியும் 1 மார்க். இதுல கொஸ்டின் 13 இருந்து 15 வரைக்கும் இந்த கேட்டகரியில 2 மார்க் கொடுத்துருக்காங்க. அது மேட்ச் ஒரு கொஸ்டின் 15 வந்து மேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஸ்னா ஆல்ரெடி இது எல்லாமே நமக்கு வந்து ஃபுல் போர்ஷன் வந்து கான்செப்ட் தான். நீங்க அதனால ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்க இந்த கொஸ்டின் பேப்பர். சயின்ஸ் நம்ம திருப்பி சொல்றது நம்ம டயக்ராம் கொஸ்டின்ஸ் எப்படி சார் முதல்ல டயக்ராம் போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கான கான்செப்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப எளிமையா இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினோட ரிமைனிங் பார்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 10th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கண்டிப்பா ரிவிஷன் பர்பஸ் யூஸ் பண்ணிக்க. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. டிஃபரன்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பல டைம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 18 பாருங்க. டிரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆக்சிஜன். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும். வாட் இஸ் எ ஸ்டேட்? இந்த கொஸ்டின் கால்குலேட் த கரண்ட் த்ரூ 100 வோல்ட். இது வந்து கொஸ்டின் நம்பர் 22 வந்து பாத்தீங்கன்னா சம்மா கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் கொஸ்டின் நம்பர் 13 இருந்து 21 வரைக்கும் 6 கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 22 கம்பல்சரி அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் 4 மார்க் பொறுத்த வரைக்கும் இதுல கேட்டிருக்க கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டிஸ்கஸ் த ராக்கெட் propulsion most important. அந்த ராக்கெட் ஏவுதுன்னு சொல்றேன் அந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே கொஸ்டின் 26 வாட் இஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம். அதே மாதிரி ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்ஸ் சொல்றேன். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல கேட்டிருக்க சம் பாருங்க. சொல்யூஷன் ப்ரிப்பேர் பை த டிசால்வ். இது வந்து கெமிஸ்ட்ரி வந்து கேட்டிருக்காங்க. சோ புக் பேக்ல இருக்க சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையா கெமிஸ்ட்ரியில ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின் பாருங்க. ரிப்பீட் ஆகும். ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் வாட் இஸ் an echo, state 2 condition necessary for hearing an echo, how can you calculate the speed of sound using echo. இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். அதே வாட் இஸ் த பவர் அக்குமுலேஷன் ஆஃப் ஐ. சோ டிஃபெக்ட் ஆஃப் ஐஸும் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின். நெக்ஸ்ட் 34வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபைன் ஆட்டோமேசிட்டி. நெக்ஸ்ட் சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இது வந்து நமக்கே தெரியும். அதுக்கு டிஃபரன்ஷியேட் சோ பண்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பாருங்க ஃபங்க்ஷன்ஸ், டிஃபரன்ஷியேட் இதெல்லாம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். கொஸ்டின் 35 வந்து பயாலஜில கேட்டிருக்க கொஸ்டின் தான். சோ ஓவராலா இந்த கேட்டகரியில கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பருமே நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணும்போது சில கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குல்ல, அந்த கொஸ்டின்ஸும் நல்லா படிக்கணும். அதை மட்டும் படிச்சா போதும் சார். நீங்க அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணணும். சோ வாங்க நெக்ஸ்ட் 1 மோர் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். 1 மோர் பார்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு இது வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணதில்லை. நம்ம கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் எடுத்து அப்லோட் பண்றோம். நீங்க யாராவது ஒருத்தருக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கான்செப்ட் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 to 12 வந்து பாத்தீங்கன்னா 1 மார்க் தான். சோ இதுலயுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க. நீங்க பிடிஐ கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் நல்லா கோ த்ரூ பண்ணீங்க, எளிமையா பண்ணலாம். இதுல 2 மார்க் பாருங்க. ரொம்ப முக்கியமான 2 மார்க். why does the sky appear in blue color. இதெல்லாம் மோஸ்ட். what are the advantages of LED TV over the normal TV ன்னு சொல்றாங்க. இதுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸ்டேட் whether the following statement true or false. அதுக்கு assertion and reason கொடுத்திருக்காங்க. அதுக்கு 17 per most obvious ethanoic acid prepared from ethanol give the chemical. இது most important. differentiate monocot root and dicot root. இது எல்லாமே seed, monocot root, dicot root, monocot seed, dicot seed எல்லாமே most important. so இந்த क्वेश्चन பேப்பர்ல நிறைய क्वेश्चन டைரக்டான क्वेश्चनाவே இருக்கு. so 1 to 14 இந்த क्वेश्चन கம்பேர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். again and again சொல்றேன், நீங்க சயின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிலருக்கு எல்லாம் 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரியா கோ த்ரூ பண்றல. காரணம் என்னன்னா so 1 மார்க் ஏதாவது ஒரு ஆப்ஷன் அப்படி கிடையாது. நீங்க புக் பேக்ல இருக்கு சூஸ் மட்டுமா படிங்க. சூஸ், ஃபில் அப்ஸ், மேட்ச் இது 3மே கோ த்ரூ பண்ணும். எக்ஸ்ட்ராவா பிடிஐ क्वेश्चन இருக்கு 1 மார்க் நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். எளிமையா ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பேப்பர்ல நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. 19th வந்து மேட்ச் கொடுத்திருக்காங்க. 20th क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா டைரக்டான क्वेश्चन. 21 22 எல்லாமே டைரக்டான. 22 வந்து சம்ம கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க் क्वेश्चन வந்து 7 क्वेश्चन. அது क्वेश्चन நம்பர் 23 ல இருந்து 31 வரைக்கும் 6 क्वेश्चन. 32 வந்து கம்பல்சரி. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஸ்டேட் தி பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ். வாட் இஸ் தி பவர் ஆஃப் அக்கமடேஷன் பை. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் apparent expansion, state Ohm's law most important. question number 25th வந்து பாத்தீங்கன்னா what is the minimum distance needed for an echo. அதுக்கப்புறம் மேட்சா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 26 question most important. write the application Avogadro's law. Avogadro law அப்ளிகேஷன் என்ன. சோ இதுல எல்லா क्वेश्चनமே சில क्वेश्चन ரிப்பீட் ஆயிட்டு தான் இருக்கும். சோ நீங்க படிச்சிருக்க क्वेश्चन அதே மாதிரி எத்தனோபாட்டி அண்ட் ரைட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம். question number 32 வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரண்டான क्वेश्चन. எப்பவுமே சம் கேட்பாங்க. இதுல வந்து ஒரு ரீசன் क्वेश्चन ஒரு சம் கேட்ட question number 32. நெக்ஸ்ட்
7 மார்க் கொஸ்டின் பாருங்க 33ல இருந்து 35 வரைக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது 33ல கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த லீனியர் ஏரியல் அண்ட் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். இதுல இந்த கொஸ்டின் வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர் எக்ஸ்பிளைன் எசென்ஷியல் பார்ட்ஸ் வித் திஸ் ஃபங்க்ஷன் வாட் இஸ் த ரோல் ஆஃப் எர்த் இன் த எர்த் வித் இண்டோமெஸ்டிக் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 34 வந்து கெமிஸ்ட்ரி கம்பேர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 35 வந்து பயாலஜிலையும் பாருங்க எனாமரேட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பார்த்தா பி கொஸ்டின்லயும் நேம் டூ நெக்ஸ்ட் போய் எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஹைபிரிட் கிராஸ் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மோனோ ஹைபிரிட் டைஹைபிரிட் கிராஸ்ல கம்பேர் பண்ணி பயாலஜி கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஓவராலா கம்பேரிசன் பண்ணும்போது 1 to 35 ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைனல் கேட்டகரியில 1 more கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 10th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் 2023 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கிரியேட் பண்ணலப்பா, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான். இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் கொஸ்டின் பேப்பர் 1 to 12 வந்து பாத்தீங்கன்னா 1 mark கேட்டகரி. அது நீங்க படிக்கும் போது சில 1 mark தான் தெரியும். ஸோ இந்த 1 mark ஆல்ரெடி வந்துருது, ஆல்ரெடி படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ 1 mark ரிப்பீட்டடா கேட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன 9th கொஸ்டின் கிப்ஸ் சைக்கிள்ஸ் டேக்ஸ் பிளேஸ் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணா. ஸோ அதே மாதிரி செக்மெண்ட் ஆஃப் லீச்சஸ் ஆர் நோன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 to 12 வந்து 1 mark. இதுல வந்து கொஸ்டின் 13ல இருந்து 15 வரைக்கும் 2 mark. ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, ஓம்ஸ் லா, ஸ்னெல்ஸ் லா, அந்த லாஸ்னா சரியா கோத்துருக்கணும். 14 வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 15 வந்து பாத்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன் கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஓவராலா இந்த கேட்டகரியில 1 mark 2 mark கம்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் வேர்ட் எகைன் சொல்லிட்டு ரூட் வேர்ட் வந்து அந்த ரூட் வேர்டை நீங்க நல்லா கோத்ரூ பண்ணுங்க. அதுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் ரூட் வேர்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து லாஸ்டா முடிஞ்ச ஃபர்ஸ்ட் டிவிஷன் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் ரூட் வேர்ட் போட்டிருக்கோம். அதை நீங்க பயன்படுத்திக்க. நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபைனல் கேட்டகரி பார்க்க போறோம். கொஸ்டின் 16 பாருங்க டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சோன். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும். வாட் இஸ் ஷேப் ஆஃப் ஆர்பிசி? அது எல்லாமே ரிப்பீட் ஆயிருக்கும். ஹவ் யூ டிட்டர்மின் த ஏஜ் ஆஃப் பர்சன்? இதுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மென்ஷன் த டிசீஸ் காஸ்ட் வித் டொபாக்கோ ஸ்மோக். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 22 வந்து நமக்கு சம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23ல இருந்து 31 வரைக்கும் இருக்கிற சம் கொஸ்டின் கம்பேர் பண்ணா 4 mark. லிஸ்ட் எனி 4 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைஃப். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் இதுல கம்பேரிசன் பண்ண அதே மாதிரி 27 ஆப்வியஸ் எத்தனோயிக் ஆசிட் prepare from ethanol give the chemical equation. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாம் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா pH பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். pH பிளஸ் pOH கம்பேரிசன் தான் கொடுத்துருக்கு 32. நெக்ஸ்ட் பார்ட் 7 ஃபைனல் பார்ட். இதுல ரிப்பீட் ஆகும். டிஸ்கிரைப் த ராக்கெட் ப்ரொபல்ஷன், வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், எக்ஸ்பிளைன் இட்ஸ் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடிஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்சைட் கம்பேரிசன். இது வந்து கெமிஸ்ட்ரியில. பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 stages of cellular respiration that aerobic organism used to obtain energy from குளுக்கோஸ். இல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா டைடல் எனர்ஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸ் கேட்டுங்க. வாட் வில் ஹேப்பன் தட் ட்ரீஸ் ஆர் கட் டவுன், வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் பயோகேஸ். ஸோ ஓவராலா இந்த பர்டிகுலரான வீடியோல ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் 6 கொஸ்டின் பார்த்திருக்கோம். ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்ல சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்றப்ப முதல்ல நீங்க படிக்க வேண்டியது புக் பேக்ல இருக்க சூஸ் ஃபில்லப்ஸ் மேட்ச் வந்து தரவா படிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம 1 mark சொல்றோம். சூஸ் ஃபில்லப்ஸ் மேட்ச் படிங்க. நமக்கு சூஸா தான் வந்தாலும் சில நேரத்தில் ஃபில்லப்ஸ் மேட்ச் வந்து நமக்கு எடுத்து அதுல இருந்து சில கேட்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் வேற என்ன சார் படிக்கணும்? பிடிஐ கொஸ்டின் கேட்டு 1 mark நல்லா ரிவைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 markமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து இது வரைக்கும் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருக்கான ஒரு ஷார்ட் கட் சொல்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, இந்த 3 ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் இது மொத்தம் நம்ம ஓவராலா எடுத்தா 7 கொஸ்டின் இருக்குங்களா? இந்த 7 கொஸ்டின் பேப்பர் தனியா எடுத்துக்கங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து ஒவ்வொரு லெசன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்னா எஃப்னு போட்டுங்க. அதே செகண்ட் மிட் டர்ம்னா எஸ்ன்னு போட்டுங்க. அதே மாதிரி குவார்டர்லி கியூன்னு போட்டுங்க. ஹாஃப் இயர்லி வந்து எச். இது எதுக்கு சொல்றேன்னா இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் வந்து முதல்ல புக்லயோ கைட்லயோ மார்க் பண்ணிட்டே வாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் சொல்லும்போது எஃப்ஆர் போட்டுங்க. செகண்ட் ரிவிஷன் வந்து எஸ்ஆர்னு போட்டுங்க. தேர்ட் ரிவிஷன் வந்து டிஆர் போட்டுங்க. இதே மாதிரி குறிச்சிட்டு ஹாஃப் இயர்லி எச்னு போடணும். ஸோ இது எல்லா கொஸ்டினும் முதல்ல புக்ல குறிச்சிட்டு அதுக்கப்புறம் பிடிஐ கொஸ்டின் எடுத்து குறிச்சு பாருங்க. மேக்ஸிமம் இந்த இருக்க கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ அப்ப பிடிஐ நீங்க வந்து பிடிஐ கொஸ்டின் பிடிஐ 1, பிடிஐ 2, பிடிஐ 3, பிடிஐ 4, பிடிஐ 5, பிடிஐ 6 மார்க் பண்ணி குறிங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க இந்த பிடிஐ கொஸ்டின் 6 கொஸ்டினும் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து லாஸ்ட் டர்ம் நீங்க நெக்ஸ்ட் எழுதக்கூடிய பார்த்தா செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் வரைக்கும் கொஸ்டின் குறிச்சு படிச்சீங்கன்னாவே மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்டும் நல்ல மார்க் எடுக்கலாம்.
நீங்க அதை முதல்ல செஞ்சீங்களாவே கண்டிப்பா ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஸ் யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாத ரூட் வேர்டுன்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு வீடியோலுமே நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணியிருக்கோம். எப்படி டிஸ்டிங்யூஸ், டிஃபர், டிஸ்டிங்யூஸ் பிட்வீன், அதே மாதிரி வாட் ஆர் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், சிமிலாரிட்டிஸ், ஸ்டேட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனாமரேட், சேலியன் ஃபியூச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஷார்ட் நோட், இதெல்லாமே இந்த ரூட் வேர்டு வச்சு எப்படி படிக்கணும் பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம கிரியேட் பண்ணது கிடையாது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து போட்டிருக்கோம். யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லா கான்செப்ட்ல தான் இந்த வீடியோ இது பண்ணிட்டு இருக்கோம். எகைன் அண்ட் எகைன் சொல்றேன், இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் இது எல்லாமே ஆஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன் எல்லாமே பப்ளிக் பேட்டர்ன் தான், ஃபுல் போர்ஷன்றதுனால. அதனால இது பப்ளிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாத எகைன் அண்ட் இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ் பண்ண கான்செப்ட் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தோஸ் ஹூ லைக் அவர் வீடியோ, those who share our video, those who still supporting our channel GR Success STC. Thank you all. இந்நாள் வரைக்கும் நம்மளுடைய சேனல் GR Success STC நிறைய பேர் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய சேனல் GR Success STC சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். திருப்பி சொல்றேன்பா, இந்த கொஸ்டின் அப்படி வரலாம் அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்சதுதான் நாங்கள் அப்லோட் பண்றோம். நீங்க அதை பயன்படுத்திங்க. நம்ம வர கொஸ்டின் பேப்பர் திருப்பி சொல்றோம், ஒருத்தராவது நம்ம இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதுவே போதும். ரொம்ப சந்தோஷம். வேற எந்த நோக்கத்திலையும் போடல. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் தான். நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. நீங்க ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம என்னதான் அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொல்றேன், நீங்க எடுத்தோன்னு கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க. முதல்ல லெசன் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதில் எந்தெந்த கொஸ்டின் படிக்காதீங்க நோட் பண்ணி அந்த கொஸ்டின் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் எப்படி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல இருந்து லாஸ்ட் மிட் டர்ம் வரைக்கும் சரி பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர்லி ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொஸ்டின் எப்படி மார்க் பண்ணி படிக்கிறேன்னு சொல்லி அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க பப்ளிக் வந்து நல்ல முறையில் எழுதுவீங்க. ஒரு நம்பிக்கையோட கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் GR Success STC, we would like to say great wishes to each and everyone, those who are writing first division, second division, third division and also public. நம்மளுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வை நோக்கி தான். ஸோ வரக்கூடிய பொதுத் தேர்வு நல்ல முறையில் கண்டிப்பா எழுதுவீங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. ஸோ we wish you all success to write all the exam in the good manner, and also we would like to say great thankful to each and everyone those who have been supporting our channel GR Success STC. Thank you all.